பொருள் வரி படிக்கிறேன். விடுனர் வந்து நான், பெறுநர் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னடானா, வெடியங்காடு பேருந்து நிலையத்திலிருந்து ஊர் உள்ளே செல்லும் தார் சாலையின் ஓரங்களில் மண்ணை கொட்டி பலப்படுத்துவது சார்ந்தது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெடியங்காடு மெயின் ரோட்ல இருந்து வெடியங்காடு கிராமத்துக்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா வண்டி பேருந்து ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா அது போறதுக்கு இடம் இல்ல. எதிரில வர வண்டிங்க வந்து ஓரம் ஒதுங்க வழி இல்லை. அதனால அந்த மட்டத்துக்கு மண்ணு கொட்டி கொஞ்சம் வழியை வந்து அகலப்படுத்தணும் அப்படின்னு ஒரு மனு. இது வந்து பொருளும் ஃபுல்லா படிக்கிறேன் நான், கேட்டுக்கோங்க. நாங்கள் வசிக்கும் வெடியங்காடு ஊருக்குள் வரும் தார் சாலை பேருந்து நிலையத்திலிருந்து போடப்பட்டுள்ளது. அந்த தார் சாலையில் கடந்த சில வருடங்களாக தனியார் பள்ளி வாகனங்கள், வாடகை ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்வோர்கள் என அதிகமான போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுகின்றன. முக்கியமாக எதிரெதிரே இரு பள்ளி வாகனங்கள் வரும்போது இருசக்கர வாகனங்களை தார் சாலையின் ஓரத்திற்கோ அல்லது கீழே உள்ள மண் பகுதியிலோ இறக்க வேண்டியுள்ளது. மழையின் காரணமாகவும் தார் சாலையின் ஓரத்திலும் பள்ளமாகி விடுகிறது. இதனால் நடந்து செல்பவர்கள், இருசக்கர வாகனங்களில் செல்பவர் நபர்களும் தடுமாறுகின்றனர். மேல்நிலை பள்ளிக்கு வரும் மாணவ மாணவியர்கள் சைக்கிளில் இருந்து இறங்கி நின்று பின்னர் மீண்டும் தார் சாலையில் தள்ளி போய் ஏறி போகின்றனர். எனவே தயவு கூர்ந்து சாலையின் இரு பக்கங்களிலும் ஜேசிபி கொண்டு மண்ணை அள்ளி போட்டு பள்ளங்களை நிரப்பிட வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து ஒரு மனு. இரண்டாவது மனு வந்து பொருள். ஆர்கேபேட்டை வட்டம் வெடியங்காடு கிராமத்தில் வாழும் பொதுமக்கள் ரேஷன் கடைகளில் கோதுமை வழங்கிட கோரி கொடுத்த மனு சார்ந்தது. நாங்கள் வெடியங்காடு கிராமத்தில் வாழும் பொதுமக்கள். பெரும்பாலும் நாங்கள் நெசவாளர்கள். சுமார் 60 ஆண்டுகளாக மும்பை மற்றும் அங்கு சுற்றியுள்ள விசைத்தறி கூடங்களில் பணிபுரிந்து வந்து எங்களுக்கு கோதுமை ஒரு அத்தியாவசியமான உணவுப் பொருளாகும். முன்பு இங்குள்ள ரேஷன் கடையில் மாதந்தோறும் சிறிதளவாவது கோதுமையானது கிடைத்து வந்தது. இப்போது அரிசி, சர்க்கரை, துவரம்பருப்பு, பாமாயில் இவைகள் எல்லாம் மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. ஆனால் கோதுமை கிடைப்பதில்லை. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 மாசமாவே வந்து நம்மளுக்கு கோதுமை கொடுக்கல. எப்போ ரேரா ஒரு கிலோ, அரை கிலோ கொடுத்தாங்க. எனவே தயவு செய்து எங்கள் கிராம ரேஷன் கடைக்கு கோதுமையை தொடர்ந்து வழங்கிட வேண்டுகிறோம். இதுதான் 2 லெட்டரோட சுருக்கம். ஸோ உங்களை ஏமாத்தி எல்லாம் கையெழுத்து வாங்கல.